எல்லா கெட்ட குணமும் வெளிப்படையா தெரியாது. பல நேரம் சிரிப்புக்கு பின்னால, இனிப்பான வார்த்தைகளுக்கு பின்னால, நல்லவங்க மாதிரி செய்யற செயல்களுக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிருக்கும். ஆனா கொஞ்சம் கவனமா பார்த்தா ஒருத்தரோட உண்மையான கெட்ட குணத்தை காட்டி கொடுக்கிற சில நடத்தைகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோல ஒருத்தர் எவ்வளவு நல்லா நடிச்சாலும் அவரோட கெட்ட எண்ணத்தை காட்டி கொடுக்கிற முக்கியமான அறிகுறிகளை பத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவா ஒரு லைக் போடுங்க. ஒன்னு, அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுவாங்க. கெட்ட குணம் உள்ளவங்களுக்கு மத்தவங்களோட கஷ்டம் இரக்கத்தை வர வைக்காது. அதுக்கு பதிலா சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஒருத்தர் உடம்பாலேயோ மனசாலேயோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி குரூரமான சந்தோஷம் கிடைக்கும். இதை எப்படி காட்டுவாங்கன்னா, கேலி பண்றது, கொடுமையா நடந்துக்கிறது, இல்லனா மத்தவங்க சோகமா இருக்கும்போது மனசுக்குள்ள ரசிச்சு சிரிக்கிறது மூலமா காட்டுவாங்க. அடுத்தவங்களோட சோகம் இவங்களோட அதிகாரத்தை அதிகமாக்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த மாதிரி நடத்தை அவங்க கிட்ட இரக்கம் துளி கூட இல்லைங்கிறத அப்பட்டமா காட்டுது. 2, ரொம்ப கூலா கச்சிதமா மத்தவங்களை ஆட்டி படைப்பாங்க. அப்பப்போ தெரியாம மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லாம கெட்ட குணம் உள்ளவங்க ரொம்ப திட்டம் போட்டு காய் நகர்த்துற ஆளுங்க. உணர்ச்சிகளோட எப்படி விளையாடுறது, உண்மையை எப்படி திரிச்சு சொல்றது, தங்களுக்கு சாதகமா எப்படி ஒரு கதையை உருவாக்குறதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தன்னோட செயல்களால வர்ற விளைவுகளை பத்தி அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. அவங்க இலக்கை அடையறதுக்காக எதையாவது இல்ல யாரையாவது தியாகம் பண்ணணும்னா அது செஞ்சுட்டே போயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாம் அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு கருவிதான். உணர்ச்சிகள்லாம் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆயுதம். 3, பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு கெட்ட குணத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. கெட்ட குணம் எப்பவுமே கோவமா முரட்டுத்தனமா தான் வெளிப்படும்னு நினைச்சா அது தப்பு. பல நேரம் அது ஒரு கவர்ச்சியான ஈர்க்கக்கூடிய குணத்துக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிருக்கும். கெட்ட எண்ணம் உள்ளவங்க ரொம்ப நட்பா, பாசமா, ஏன் தாராள மனசோட கூட இருப்பாங்க. இது எல்லாமே மத்தவங்களோட நம்பிக்கையத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தந்திரம் தான். இந்த மாதிரி பொய்யான தோற்றம் ஒரு உணர்ச்சி பூர்வமான வலைய விரிக்கும். அதனால பக்கத்துல வர்றவங்களை ஏமாத்துறதும் காயப்படுத்துறதும் ரொம்ப சுலபமா போயிடும். இந்த விஷயத்துல அவங்களோட கவர்ச்சி கருப்பான எண்ணங்களை மறைக்கிற ஒரு பளபளப்பான கவசம் மாதிரி தான். 4, கண்ட்ரோல் பண்றதுக்காகவே சண்டையை உருவாக்குவாங்க. ஒரு இடத்தை குழப்பமா வச்சிருக்கிறது தான் மத்தவங்களை ஆட்டி படைக்க நினைக்கிறவங்களுக்கு ஏத்த இடம். கெட்ட எண்ணம் உள்ளவங்க பிரச்சனைகளை கிளப்பி விடுவாங்க, வதந்திகளை பரப்புவாங்க, பிரிவினைகளை உருவாக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இடத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது தான். ஒருத்தருக்கு எதிராக திருப்பி விடும்போது அவங்க ஒரு மைய புள்ளி மாதிரி ஆகிடுவாங்க. சண்டைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலம் மாதிரி தங்களை காட்டிக்கொள்வாங்க. இதனால மத்தவங்க ஒன்னு சேர்ந்து ஒரு பில்லமான கூட்டா உருவாகிறதையும் இவங்களோட உண்மையான முகத்தை பாக்குறதையும் தடுத்துடுவாங்க. குழப்பத்தை உருவாக்குறது தான் சந்தேகத்தை திசை திருப்பிட்டு கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கான அவங்களோட வழி. 5, அவங்களுக்கு தோதான மாதிரி நியாயத்தை வளைப்பாங்க. கெட்ட குணம் உள்ளவங்களுக்கு சரினா என்ன, தப்புனா என்னன்னு அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. அவங்களுக்குன்னு உண்மையான கொள்கை, நேர்மை எல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல எது அவங்களுக்கு சாதகமா இருக்கோ அதுதான் அவங்க நியாயம். சர்வ சாதாரணமா போய் சொல்லுவாங்க. யோசிக்காம துரோகம்